வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏசி லேட்டஸ்ட் மாடல் இப்போ வரக்கூடிய மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.1 டோட்டல் பேக்கேஜ் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கலங்கல் அப்படிங்கிற பக்கத்து ஏரியா தான். காலையில் ஆல்ரெடி வந்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்ததுனால நம்ம காலையில் ஃபிட் பண்ண முடியலை. இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரீ டைமாக இருந்தோம். அதனால் இப்போ வந்து நைட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சொந்த போர்டு யூஸ் பண்ண 2.1 ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம அதில் அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். நம்ம 4392 250 போர்டு போட்ட நம்ம கன்வெர்ட்டர் எல்லாம் போட்ட நம்ம 2.1 தான் அசம்பிள் பண்ணி நம்ம ரெடி பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி இவங்க ஏரியாவில் ஏகப்பட்ட வண்டிக்கு நம்ம செட்டு பாடிட்டு இருக்குது. கலங்களில் அங்கே வண்டிக்காரங்களை யாரை கேட்டாலும் நம்ம பேரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அங்கே நிறைய வண்டிக்கு ஃபிட்டிங் பண்ணியிருக்கிறோம். இந்த மாடல் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டுக்காக தனி கண்ட்ரோலும், சப்வூஃபருக்காக தனி கண்ட்ரோலும், பேஸு ட்ரிபிள் தனித்தனியாகவே நம்ம கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கீழே நமக்கு சுவிட்ச் வந்துடும். தனியாக நம்ம சுவிட்ச் வைக்கணுங்கிற அவசியம் வராது. ஸோ கீழே நம்ம காம்பேக்டாக செட்டில் வர மாதிரி நம்ம சுவிட்ச் வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்கிறோம். இதில் லைட்டிங் பேனல்லாம் நம்ம போட்டு பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம வண்டி சேஃப்டி, இப்போ வரக்கூடிய சென்சார் வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக நமக்கு அவங்க வண்டிக்காரங்களுக்கு என்ன சேஃப்டி பண்ண முடியுமோ அதனால் சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம யோசிப்போம். அதனால் நம்ம செட்டுக்குள்ளே நம்ம ஃபியூஸ் இருக்கும் ஆல்ரெடி. அது போக எக்ஸ்ட்ராவும் நம்ம ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். அதனால் லைட்டிங் பேனலு, வெய்மீட்டர் பேனலு இந்த மாதிரிலாம் நம்ம போடுறது கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கிட்னாலும் வண்டிக்கு பெரிய பிரச்சனையாக வரும். அதனால தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம வண்டி சேஃப்டிக்காக நம்ம பண்ணுறதுனால தான் இன்றைக்கி நிறைய வண்டிக்காரங்க நம்மளை தேடுறாங்க. ஏன்னா அவங்க வண்டி சேஃப்டி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 இன்ச்சு சப்வூஃபர் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு எல் டைப் பாக்ஸ் போட்டு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம சொந்த பாக்ஸ் தான். இது வந்து ப்ளைவுட் பாக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைவுட் தான், நார்மல் வுட்டு கிடையாது. ப்ளைவுட்டில் வாட்டர் ப்ரூஃப் வுட்டு போட்டு தான் நம்ம கட் பண்ணி நம்ம அடித்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 10 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இதில் மாட்டியிருக்கிறோம். பார்த்திங்கனாலே தெரியும், நீட்டாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். லெஃப்ட் சைடு உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கும் இடம் இருக்கும். இதில் நம்ம 12 இன்ச்சு வரைக்குமே நம்ம போட்டு கொடுத்துட்டு தான் வரோம். ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாக்ஸு சப்பு கேட்டாலும் நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். இதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா கனெக்டரும் போட்டுருவோம். இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம சப்பை அவங்க க்ளீன் பண்ணுறாங்க, எதுவும் கூட்டுறாங்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கனெக்டர் போட்டு கொடுத்துருக்குறோம். அதனால் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கீழே எதுவும் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை எப்சி டயத்தில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுக்கறனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அந்தமாரி தான் நம்ம ஆப்ஷனோட நம்ம கொடுத்துருக்குறோம். இது எல்லா வண்டிக்குமே பண்ணக்கூடியது தான் ரெகுலராகவே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 இன்ச்சு கொடுத்துருக்கோம். சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் நம்ம மாட்டியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நீட்டாக இருக்கும். 4 இன்ச் நம்ம மாட்டி ரெண்டு பக்கமே 4 இன்ச் மாட்டியிருக்கிறோம். நம்ம ஸ்டிக்கர் அதில் கொடுத்துருக்கோம். நம்பர் எதுவும் மிஸ் ஆனாலும் நம்ம அதில் பார்த்துக்கிறதுக்காக. அது பார்த்திங்கன்னா 4 இன்ச் நீட்டாக இருக்கும். கசகசன்னு சும்மா கிளாம்ப் அடித்து நட்டு போல்ட்டுலாம் போட்டு அசிங்கப்படுத்த மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு ஸ்க்ரூ தான். இந்த பக்கம் எதுவுமே தெரியாது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பக்கம் எதுவுமே தெரியாது. ஆனால் நீட்டாக இருக்கும் ஃபிட்டிங் எல்லாமே. இப்போ கசகசன்னு பண்ண மாட்டோம். அதுமாதிரி முன்னாடி 2 டியூட்ரு கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கனாலே தெரியும், முன்னாடி 2 சில்னஸ்க்காக ஒரு டியூட்ரு கொடுத்துருக்கோம். 2 எண்ணம் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம டியூட்ரு கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபிட்டிங்கோட முடிச்சாச்சு. இன்றைக்கி நைட் ஒர்க்கு. ஸோ அதனால் இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தால பேக்கிங் போகிறனால நைட் ஒர்க்கு பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்தமாரி தேவைப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, வண்டி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயந்தரம் தான் பண்ணிகிட்ருக்கோம். 7 மணிக்கு மேலே தான். ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் 7 மணிக்கு மேலே தான் வண்டி ஒர்க்கே நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். பகலில் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் அசம்பிள் ஒர்க்கு, வர கஸ்டமர்லாம் பார்க்குறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் டைமிங். ஸோ அதனால் ரிக்வெஸ்ட் என்னென்னா 7 மணிக்கு மேலே தான் நம்ம வண்டி ஒர்க்கு. எப்போ வந்தீங்கனாலும் கால் பண்ணிவிட்டு வாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செட்டு எந்த டைம் ஸ்டாக் இருக்குதா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சில கஸ்டமர்லாம் வந்துடுதாங்க, வந்துட்டு செட்டு ஸ்டாக் இல்லாமல் திரும்பி போயிடுதாங்க. நம்ம எல்லாமே சொந்தமாக செய்கிறது, சும்மா கிடைக்கிறது வாங்கி போடுறது கிடையாது. எல்லாமே போர்ட்லேருந்து எல்லாமே நம்ம சொந்தமாக உட்காந்து அசம்பிள் பண்ணி செஞ்சு கொடுக்குறதுனால நமக்கு வந்து டைம் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எனி டைம் முடிஞ்ச வரைக்கும் 75% ஸ்டாக் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, யாராக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. கீழே இருக்க நம்பர் தான் என்னுடைய நம்பரு. உங்களுக்கு அதில் 9025995741 இதுதான் நம்மளுடைய நம்பர். அண்ணனுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம செட்டு மாட்டியிருக்கிறோம். அண்ணா செட்டு எப்படி இருக்குண்ணா? செட்டை சூப்பராக இருக்குங்க சார். சரி, ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா. அண்ணன் வந்து கலங்கலில் இருக்காங்க. வண்டி எதுவும் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக அண்ணனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது லாங் வாடகையாக இருந்தாலும் சரி, ஷார்ட் வாடகை, எந்த வாடகைனாலும்
அண்ணன் வந்து ஓட்டி கொடுத்துட்ருக்காங்க. அது சேஃபாக போவாப்பில், எந்த பொருளாக இருந்தாலும் சேஃபாக கொண்டு போய் கூட்டு வந்துடுவாப்பில். ஸோ தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக அண்ணனுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செட்டு இதுதான், தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9025995741. என்னுடைய ஒரே நம்பர் தான் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.